நம்மளோட சேனலில் எப்போவுமே நான்வெஜ் மட்டுமே செய்கிறீங்களே, வெஜிடேரியன் எதுவுமே செய்ய மாட்டிங்களான்னு கேட்குறவங்களுக்கு இன்றைக்கி சூப்பரான செட்டிநாடு மஷ்ரூம் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மிளகு எடுத்திருக்கேன். அதே ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் தனியா, அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, அது கூட பார்த்திங்கன்னா இப்போ பிரியாணி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஒரு பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, அது கூடவே கொஞ்சம் கல்பாசி பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியம். அப்போ தான் வந்து செட்டிநாடு மசாலாவுக்கு ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ கல்பாசி கண்டிப்பாக ஆட் பண்ணணும். 4-5 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா பொன்னிறமானதும் இந்த அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் ஆனால் போதும். இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். இதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சமாக தேங்காய், 2 பல் பூண்டு, நான் பெரிய பல் பூண்டுன்றதுனால 2 பல் எடுத்திருக்கேன். இல்லைனா ஒரு 4 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஏற்கனவே பண்ணியிருக்க மசாலாவோட ஆட் பண்ணி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், பிரியாணி ஸ்பைசஸ், சோம்பு, கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் நான் இன்றைக்கி ஒரு சின்ன சைஸ் தக்காளி வந்து எடுத்திருக்கேன். அதையும் கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் லிட்டு போட்டு மூடிடும். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மஷ்ரூம்லேருந்து தண்ணிலாம் வெளியில் வந்திருக்கும். இப்போ நம்மளோட அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இது கூடவே நான் இன்றைக்கி 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். சில்லி பவுடர் தான், அதையும் ஆட் பண்ணி இது கூட கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ண போகிறோம். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் தட்டு போட்டு மூடி 10 நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா சூப்பரான செட்டிநாடு மஷ்ரூம் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த மஷ்ரூம் மசாலாவோட ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் டொரண்டோவில் இருக்கீங்க, உங்களுக்கு சிக்கன் தம் பிரியாணின்னா ரொம்ப பிடிக்குமா? அப்போ மறக்காமல் என்னோட டீட்டெயில்ஸ் கீழே ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட பிரியாணி மட்டும் இல்லைங்க, கிரிங்கிள் அண்ட் ஃபட்ஜியான சூப்பர் எம்மியான ப்ரௌனிஸுமே அவைலபிளாக இருக்குங்க. எனக்கு மைதா, ஒயிட் சுகர் வேண்டாம், எனக்கு ஹெல்த்தியாக தான் சாப்பிட்ணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மக்கிட்ட ராகி ப்ரௌனி, அது மாதிரி பேர்ல் மில்லட், அதாவது கம்பு மாவு ப்ரௌனி, ப்ரௌன் சுகர் போட்டு செஞ்சு தருவாங்க. டாப்பிங்ஸ் எனக்கு வந்து சாக்கோ சிப்ஸ் வேண்டாம், ஒயிட் சாக்லேட் தான் வேணும்னால அது கண்டிப்பாக கஸ்டமைசேஷன் பண்ணி உங்களுக்கு எந்த டாப்பிங்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செஞ்சுக்கலாங்க. இல்லை எனக்கு தனித்தனியாக பீஸ் போட்டு எனக்கு ரிட்டன் கிஃப்ட் மாதிரி கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சூப்பராக பண்ணி தருவேன். இந்த vlog உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு vlogல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். பாய்.